அவர்கள் அனைவருக்கும் அன்பான ஆத்ம வணக்கங்கள். முதலில் நம் குருஜி பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவருக்கு கோடி பிரணாமங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் அறக்கட்டளை மாஸ்டர்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் ஆன்ம கோடி பிரணாமங்கள். என் பேர் சாரதா. நான் பெங்களூர்ல வசிக்கிறேன். எனக்கு தெலுங்கு தான் தெரியும். ஆனா இந்த ஜானத்துக்கு வந்த பிறகு எல்லோருக்கும் சொல்லணும்ன்ட்டு நான் தமிழ் கத்துக்கிட்டு பேசுறேன். நான் ஏதாவது தவறைகள் பேசினா சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். தவிர ஏதாவது புரியலன்னா கூட கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கிறேன். நான் இந்த ஜானத்துக்கு 2007 வந்தேன். அப்பத்துல சார் சொன்ன மாதிரி நாங்க எல்லோரும் ஜான குடும்பமா மாறிட்டோம். நான் எத்தனையோ மாற்றங்கள் இந்த ஜானத்துக்கு வந்த பிறகு முதலில் தைரியம் வந்துச்சு. என் வீடு கூடு குடும்பம், 14 பேர் இருப்பாங்க. அதுக்கு முன்ன எங்க போறதுக்கு வாய் திறந்து கேட்க மாட்டேன் நான் வீட்டுல. ஆனா தியானத்துக்கு வந்த பிறகு எது வேணுமன்னாலும் தைரியமா கேட்கிறேன். அதே மாதிரி ஒரு கிளாஸ்ல பிரமிட் கட்டினா பூமிக்கு சுத்தி இருக்கிற இயற்கைக்கு நமக்கு நல்லதுன்னு கேட்டுட்டு எங்க வீட்டுக்காரிக்கு சொன்ன இந்த மாதிரி சொன்னாங்க. அந்த கிளாஸ்ல பிரமிட் கட்டினா இவ்வளவு நன்மைகள் நடக்கும்ன்ட்டு சொன்னாங்கன்ட்டு. அப்ப எங்க வீட்டுக்காரி யார் சொன்னாங்க, அது கூட்டிட்டு வா அந்த மாஸ்டர்கள் சொன்னாங்க. அப்பா நான் அவர் கூட்டிட்டு வந்த பிறகு அங்க பார்த்துட்டு மாஸ்டர்கள் ராமராசாரன்ட்டு அவர் எங்க வீடு அப்பத்துக்கே 90 இயர்ஸ் ஆன வீடு. ஆனா வெட்டுட்டு கட்ட போற வீடு. ஆனா எங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால பரவாயில்ல, அது வரைக்கும் எவ்வளவு நன்மைகள் நடக்கணுமோ நடக்கட்டும்ன்ட்டு அந்த வீட்டு மேல நாங்க பிரமிட் கட்டியிருந்தோம். அந்த பிரமிட் கட்டின பிறகு நாங்க எல்லோரும் வீட்டுல எவ்வளவு ஆனந்தமா அந்த குடும்பத்துல அன்பு நல்லா ஏறிச்சு. ஒருத்தர் அண்ணா எவ்வளவு நேசிக்கிறாங்களோ, எவ்வளவு அன்பு பெருட்டாங்களோ, இது எல்லாமே ஜானத்து மூலமா நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க ஜான பிரச்சாரம் நிறைய பண்ணிட்டோம். சுத்தி பள்ளிகளுக்கு போய் தியானம் சொல்றது. பத்ரிஜி எப்ப வருவாங்களோ அப்போ போய் நான் ஜானம் சொல்லி கொடுக்கறது, அதே மாதிரி பிரச்சாரம் பண்றது எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம். அதுல ஒரு பிரமிட அனுபவம் சொல்றேன். அதுக்கு முன்ன நான் கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்ன்றது எனக்கு தெரியாது. சின்ன வயசுலவே அம்மா என் அம்மா வீட்டுல வீரபிரமேந்திர சுவாமி கும்பிடுவாங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கும்பிடும்போது எதுவுமே நினைக்க கூடாது, நீயும் நானும் ஒண்ணுதான் அன்ட்டு நினைக்கணும், தவிர வேற எதுவுமே கேட்க கூடாதுன்ட்டு சொன்னாங்க அம்மா. அப்பத்துல நான் எதுவுமே கடவுள்கிட்ட கேட்கறது இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கடவுள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீ எது என் வாழ்க்கையில கஷ்டங்கள்
கொடுக்குறீங்களோ எதுவுமே நீ எது நினைக்கிறீங்களோ அது செய்யுங்க. ஆனா அது அனுபவிக்கிற சக்தி கொடுங்கோன்ட்டு கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆனா தியானத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு எது வேணுமோ ஆன்மபூர்வமா இயற்கை கிட்ட விஸ்வத்துக்கிட்ட கேட்கலாம். நம்ம கேட்டா கொடுப்பாங்கன்ட்டு தியானத்துக்கு வந்த பிறகு நான் அந்த பிரமிடுக்காக அந்த பிரமிடு வந்து இந்த இந்த மாதிரி ஆங்கிள் பண்ணும்போது மழை வர மாதிரி இருந்தது. ஆனா அத்தனை பேரும் இருக்கிற வீட்டுல அன்னைக்கு யாருமே இல்ல. நான் மட்டும்தான் இருந்தேன். எங்க ஓரத்தி பொண்ணும் ஆபீஸுக்கு போகணும். அந்த பொண்ணுக்கு கேரியர் கட்டணும். ஆனா மழை வர மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்ட்டு சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு கேரியர் கட்டி அனுப்பிட்டு யூரியா பேக்ஸ் எல்லாம் மேல எடுத்துன்னு போய் அந்த பிரமிட் ஆங்கிள் மேல க்ளோஸ் பண்ணணும் எடுத்துன்னு போனா. ஆனா அதுக்குள்ள எனக்கு தோணிச்சு மழை வராது, நீ உட்கார்ந்து தியானம் பண்ணு அந்த மாதிரி தோணிச்சு. நான் உட்கார்ந்து 45 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணேன். அப்ப என் மேல தூறல் வருது. ஆனா பெரிய மழை வரல. அப்ப நான் கேட்டேன் மாஸ்டர்கள் கிட்ட, மாஸ்டர்ஸ், நமக்காக நமக்காக இல்லை இந்த பிரமிடு, இந்த உலகத்துக்காக நம்ம இது கட்டுறோம், இது நல்லா நடக்கணும் அன்ட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு நான் தியானம் பண்ணேன். என் என் மேல தூறல் வருது போது. ஆனா அந்த வேலைக்காரவங்கள எல்லாமே மழை வர மாதிரி இருக்கு, மழை வந்தா உங்களுக்கு 1000 வேஸ்ட் ஆகும்ன்ட்டு சொன்னாங்க. மழை வராது, நீங்க வந்து உங்க வேலை பார்த்துக்கோங்கன்ட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் தியானம் பண்ணிட்டு கண்ணு திறக்கும் போது அவங்க வந்து, ஏம்மா என்ன பண்ணிட்டீங்கன்ட்டு, தியானம் பண்ண நல்லா நடக்கும் நீங்க செய்யுங்கன்ட்டு அவங்களும் அவங்களுடைய வார்த்தைகள் மாறிட்டாங்க பாருங்க. இல்லைம்மா மழை வராது, இந்த வேலை முடியற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்கப்புறம் முன்ன எப்படி பேசினாங்க, அப் தியானத்துக்கு பிறகு எப்படி பேசினாங்க பாருங்க. நம்ம தியானம் பண்ணா நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே மாற்றம், நமக்குள்ள மாற்றம் நடக்கும். நம்ம சுத்தி கூட நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இயற்கையே பாருங்க எப்படி நமக்கு உம் ஹெல்ப் பண்ணாங்களோ. அதுக்கப்புறம் நான் சொன்னா, நீங்க வெளியே சாப்பிடாது, டெய்லி அவங்க வெளியே சாப்பிடுறாங்க, அன்னைக்கு மட்டும் நீங்க வெளியே சாப்பிடாது, நானே சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க மட்டும் உங்க வேலை பாருங்கன்ட்டு நானு சொன்னேன் அவர்கள்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து நானும் அந்த மண்ணும் கல்லும் எடுத்து கொடுக்கும்போது, வேண்டாம்மா நீங்க உங்க வேலை பார்த்துக்கோங்க, நாங்க இந்த வேலை முடிச்சின பிறகு வருவோம்ன்ட்டு அவங்க பேசினாங்க. அப்ப நான் வந்து கீழே வந்து 5 பேர் வந்தாங்க அந்த வேலைக்கு. 5 பேருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நான் நானும் சாப்பாடு ஆன பிறகு அவங்க வந்து 3 மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. அவங்க கிளம்பி போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த அம்மா நைட்டு 10 மணிக்கு வரைக்கும் மழை வந்தா டார்பல் ஏதாவது போடுங்க, இல்லைன்னா 3 நாள் பிறகு அந்த பிரமிடு மேல தண்ணி ஊத்துடுங்கன்ட்டு சொன்னாங்க. அப்ப நான் வந்து ஓகே சொல்லிட்டு இதுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. டார்பல் எல்லாமே எடுத்துன்னு வந்தாரு. எடுத்துன்னு வந்தா இந்த மாதிரி சொன்னாங்க சொன்னா எங்க வீட்டுக்காரர்கிட்ட. அதுக்கப்புறம் பாருங்க, 3வது நாள் மழை வந்துச்சு. தானா மழைனால அந்த பிரமிடு எல்லாமே, பிரமிட் மேல தண்ணி விழுந்துச்சு.
பாருங்க, நம்ம நினைச்சா தியானம் ஆன்மபூர்வம் நினைச்சா எது ஆனாலும் நடக்கும் அன்ட்டு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. நான் வெளியே போய் கிளாஸ் சொல்ல போற டைம் அது. அந்த அந்த நேரத்துல அவங்க வந்து போன் பண்ணி நீங்க வராதீங்க, இங்க எல்லாமே மழை வருது. அந் அந் எப்படி நடந்தது? நம்ம இருக்கிற இடம் மழை இல்ல, நம்ம சுத்தி மழை இருக்கு. பாருங்க, எவ்வளவு அற்புதம் நடந்தது. தியானத்தினால தானே இது எல்லாமே நடந்தது. இதே மாதிரி நான் வந்து எப்பவுமே பத்ரிஜி சொன்னதை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நமக்கு பத்ரிஜி சொன்னது தியானம், ஸ்வாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், ஆச்சார சாங்கத்தியம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கடைபிடிக்கணும். என் எத்தனை மாஸ்டர்கள் வந்தாலும் நீங்க வந்து முதல்ல 4 விஷயங்கள் கத்துக்கணும். என்னன்னா, முதல்ல கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பி வீட்டுக்கு போன பிறகு நினைக்கணும். என்னது அங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதை வந்து திருப்பி திருப்பி நினைச்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் அதை கடைபிடிக்கணும். வாழ்க்கையில கடைபிடிச்சா உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். அதுதான் சாட்சாத்காரம்னு சொல்லுவாங்க. சிரவணமு மனனமு நிதித்தியாசனா சாட்சாத்காரம் அன்ட்டு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி நானும் அதை கடைபிடிச்சதுனால சில மாற்றங்கள் நடந்தது. அதே மாதிரி நீங்களும் எதை எந்த மாஸ்டர் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை கடைப்பிடிங்க. அதுல உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். அதுதான் சாட்சாத்காரம் என்றாலே. அதுக்கப்புறம் வந்து நானும் ஒரு விஷயத்துல நான் அறியாமலே நடந்தது இந்த விஷயம். எப்படின்னா, லேடிஸ் அம்மா வீட்டுக்கு போய் வரும்போது அஹ் குங்குமம் வச்சுட்டு காசு கொடுப்பாங்க, இல்ல புடவை கொடுப்பாங்க இல்லையா? அந்த காசு வந்து நானும் இந்த ஜான யக்னத்துக்கு அன்னதானத்துக்காக கொடுத்துட்டு இருந்தேன். எப்பவுமே எங்களுக்கு நான் நான் நினைக்கிறேன், லேடிஸ்க்கு எப்படி நமக்கு காசு வரும்ன்ட்டு. அந்த காசு வந்து அன்னதானத்துக்கு கொடுக்கும்போது எனக்கு பாருங்க, பெட்டில புடவைகள் ஏறிட்டே வந்தது. இது இது எப்படி எப்படி என்ன எனக்கு யார் யாரோ கொடுப்பாங்க. எப் உம் உம் நான் இப்ப சொல்லும்போது கூட இது எல்லாமே உம் எப்படி இருந்து தெரியுமா? அந்த எனர்ஜி எனக்குள்ள அப்படி ஆனந்தமா சொல்றேன் இந்த விஷயம். அப்ப எல்லோரும் நான் வந்து பத்ரிஜி ஒரு விஷயம் சொல்லுவாரு. பகிர்ந்து கொன்னா பெருகும், வழிஞ்சு வச்சா கெட்டி போகும்ன்ட்டு சொல்லுவாரு. அதுதான் நானும் கடைபிடிச்சிடறேன். ஆனா அது என்ன அறியாமலே நடந்தது அது. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஓ, நானு புடவைக்காக கொடுத்த காசு இந்த ஜான யக்னத்துக்கு அன்னதானத்துக்கு கொடுத்தேன். அதனால எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. நீ அந்த அதுக்கு அப்புறம்தான் அது நான் உணர்ந்தேன். பாருங்க, எப்படி நடது. இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு. ஆனா அதுல மனம் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். மனம் நம்ம நம்ம எப்பவுமே நம்ம மனத்தை கவனிக்கணும். நான் அந்த மனத்துல விழுந்துட்டு எத்தனையோ மனசே மாயா மிருகம், மனசந்தே முக்தின்னு சொல்லுவாங்க. மனசுலவே நம்ம நெகட்டிவ் பக்கம் போனா மாயா மிருகம் ஆகும். நம்ம பாசிட்டிவ் பக்கம் போனா முக்தி மார்க்கத்துக்கு அஹ், கொண்டு போகும். மனம் வந்து இந்த மாதிரி செய்யும். ஆனா நம்ம எப்பவுமே மனத்தை கவனிக்கணும். நானும் முதல்ல இதுல சுத்தமா மாற்றம் வந்ததே இதுல. அதுக்கு பின்ன பத்ரிஜி சொல்லுவாங்க. பத்ரிஜி எப்பவுமே என் மேல ஒரு அன்பா கை போட்டு பேசுவாங்க. ஏன் மேடம், என்ன விஷயங்கள் சொல்லுங்கன்ட்டு
கேட்பாங்க. அப்ப எதுவுமே எனக்கு குரு கிட்ட அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ப சொல்ல தேவையில்ல என்ற மனத்தோட இருந்தேன். ஆனா, அவரு நான் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணிட்டோம்ன்னா, அப்ப குருஜி சொன்னாரு, "நம்ப எல்லோருக்கும் சொல்லறதுக்காக வந்தோம். நம்ம எல்லோருக்கும் சொல்லணும். நம்ம எது கத்துக்கிட்டோமோ, அது எல்லோருக்கும் சொல்லணும்ன்ட்டு சொன்னாரு. ஆனா, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது என்ற அ அன்றதுனால நான் யார்கிட்டயுமே எது போய் ஷேர் பண்ணதே இல்ல. ஆனா, தெலுங்குக்காரங்க கிட்ட நெறைய சொல்லுவேன். ஆனா, குரூப்ல போய் சொல்லல. ஆனா, இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி 10 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் மனத்துல ஒரு நெகட்டிவ் வந்துச்சு. எப்பவுமே ஒரு நெகட்டிவ் வந்தா 3 வாட்டி பாசிட்டிவா நீங்க நெனச்சுக்கோங்கோ. அது அப்படியே தள்ளி போகும். அதுக்கு மு இ இ மு 10 வருஷத்துக்கு முன்ன அது எனக்கு தெரியாது. ஒரு நெகட்டிவ் வந்துச்சு. எப்படின்னா, அது எங்க வீட்டுக்காரு இதுக்குள்ள பாடி வெக்கேட் பண்ணுவாருன்றது பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது எனக்கு கேட்டுச்சு. அதுல நான் பயந்துட்டேன். எப்பவுமே நம்ம பயம் நமக்குள்ள வந்தா, இன்னும் இன்னும் பயம் நெகட்டிவ் வந்துடும். நம்ம அது எனக்கு தெரியாமலே அப்படி நடந்துச்சு. அப்ப மனம் வந்து மாயா மிருகம் பக்கம் போயிடுச்சு. அந்த நெகட்டிவ் பக்கம் போயிடுச்சு. அப்ப நான் எனக்கு அறியாமலே நெகட்டிவ். அதே மாதிரி எங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ஓ! இது நடக்குமான்ட்டு. ஆ பயம் அதிகமான பிறகு என்ன என்ன மனம் வந்து இன்னும் கெடுதல் வந்துட்டே இருந்தது. ஐ அப்ப நான் வந்து ம் கொட்டாலா ஜேத்தவனம் ஆந்திரால இருக்கு. அங்க போய் நான் இருக்கணும். அப்பதான் எனக்கு நல்லது நடக்கும்ன்ட்டு நான் அந்த ஜான் அ கா ஜேத்தவனத்துக்கு போயிட்டு 1 வீக் இருந்துட்டு தியானம் பண்ணும்போது, ஒரு நாள் பத்ரிஜி வந்து, "நீங்க நெகட்டிவ் பக்கம் அப்படியே விழுந்துடுங்க. நீங்க வெளிய வாங்கன்ட்டு ஏத்தி வெளிய போட்டாங்க." அப்பத்துலருந்து திருப்பி என் மனம் முக்தி மார்க்கம், இந்த நல்ல விஷயம் பாசிட்டிவ் பக்கம் மாறிடுச்சு. இங்க அப்பத்துல வந்து திருப்பி எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோன்னு தெரியுமா? எது வந்தாலும் மனத்துல நெகட்டிவ் வந்தா இல்ல நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்குள்ள அற்புதம் இருக்கு. என்ன சுத்தியும் அற்புதம் இருக்குன்ட்டு நான் நினைச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆ அதே மாதிரி நான் திவ்யாத்ம ஸ்வரூபம். எல்லாமே என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நான் சொல்லிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாஸ்டர் என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி பத்ரிஜி சென்னையில கிருஷ்ணராஜ சபான்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தப்போ, எல்லோருக்கும் சீதாயனம்ன்ற புக்கு அ ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதுல 3 வாட்டி நான் போயிட்டேன். எனக்கு புக்கு கிடைக்கல. அப்ப அவ 3வது வாட்டி ஒரே ஒரு புக்கு அவரு கையில வச்சுக்கிட்டு, அந்த புக்கு கூட வாங்கன்ட்டு இப்படி காட்டிட்டு எனக்கு அந்த புக்கு குடுத்தாரு. பாருங்க, நானு ம். பத்திரிகை சொன்னா 18 பிரின்சிபல்ஸ்ல இந்த புக்கு படிக்கிறது, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடுத்துட்டு புக்கு படிக்க வைக்கிறது என்றது நானு கடைப்பிடிச்சுட்டேன். அதுல அந்த 18 பிரின்சிபல்ஸ்ல சில கடைப்பிடிச்சேன். அதுல இது ஒண்ணு. அப்ப எனக்கு அந்த புக்கு குடுக்குறாங்கன்னா, இதுக்கு குடுத்தா இது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் குடுப்பாங்க அந்த புக்கு. லைப்ரரி மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். நெறைய புடவைகள் கூட மேல புக்கு வாங்கிட்டு ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுக்கிட்டு, எங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே அ படிச்சுட்டு அ குடுக்க சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எனக்கு அந்த புக்கு குடுத்த பிறகு, நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கு படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு குடுக்குறேன்ட்டு சொல்லிட்டு நானு அந்த
சீதாயனம் புக்கு என்றதை படிச்சுட்டா. நிச்சயமா அந்த புக்கு எல்லோரும் படிங்க. அதுல சீதா மாதா எப்படி என்றது, அது எல்லாமே எப்படி நடந்தது என்றதை நல்லா தெரிவிச்சுட்டாங்க அதுல. பாருங்க, சீதா மாதா ராவணர்கிட்ட தானா போயிட்டு ராவணர் மனம் மாத்திட்டாங்க. பாருங்க, எவ்வளவு அழகான அற்புதமான புக் அது. நம்ம எல்லாரும் எப்படி நினைக்கிறோம், சீதா மாதா ராவணர் கூட்டிட்டு போனாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா சீதா மாதா தானா ராவணர் கிட்ட போயிட்டாங்க. அந்த மாதிரி உம் ஞானம் அதுல, நமக்கு தெரிஞ்ச ஞானமும் அதுல இருக்கிற ஞானம் மாற்றம் இருக்கு. அது நீங்க படிச்சு பாருங்க. அற்புதமான புக்கு. அது படிச்சுட்டேன். அதே மாதிரி அதுக்கு முன்ன பத்ரிஜி கிட்ட போனப்போ என்னை பார்த்துட்டு இப்படி இப்படி எனக்கு அப்புறம் வந்த மாஸ்டர்களை கிட்ட வச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆனா என்ன மட்டும் தள்ளி போயிடுங்கன்ட்டு இப்படி இப்படி காட்டுறாங்க. அப்ப எனக்கு எப்பவுமே ஒரு உம் பொண்ணு மாதிரி என் கூட பேசுவாங்க. ஆனா இப்படி எதுக்கு சார் என்கிட்ட நடத்துக்கிறாங்கன்ட்டு நான் வீட்டுக்கு போய் 3 நாள் அழுதுட்டே இருந்தேன். அழுது எப்படின்னா உள்ளுக்குள்ள அப்படியே எதுக்கு பத்திரி சார் இந்த மாதிரி என்னை சொன்னாருன்ட்டு அழுதுட்டே இருக்கும்போது ஒரு மாஸ்டர் வந்து, இல்ல மேடம், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்தப்ப எதுக்கு மேடம் இப்படி இருக்கீங்கன்ட்டு, இல்ல இப்படி நான் பத்ரிஜி கிட்ட போகும்போது இதுக்கு முன்ன எவ்வளவு அன்பா பேசுவாங்க. ஆனா இப்ப அவர்கிட்ட என்ன விட மாட்டாங்கன்ட்டு சொல்லும்போது, அப்ப அந்த மாஸ்டர் சொன்னாங்க, உங்களை சொல்லலாமா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொன்னாரு அன்ட்டு. பாருங்க, அவர் அவர்கிட்ட நானு போய் ஏதாவது கேட்கணும்ட்டு இருக்கு. ஆனா அவர்கிட்ட போகும்போது எவ்வளவு எம்டி ஆயிடுவேன். எதுவுமே உள்ள இருக்காது. அவ்வளவு அன்பு. அவர் அவர் அவரு அவர் கூட இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு கிளாஸ் பத்தாது. அப்படி நடந்தது இத்தனை நாள். எனக்கு மனம் பத்தி இது உங்களுக்கு சொல்ல விருந்துட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் மனத்தை கவனியுங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுதான். இந்த தியானத்தினால நம்ம மனம் எப்பவுமே மூச்சு போறது வர்றது நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? உள் போற மூச்சு, வெளியே வர மூச்சு, சுவாசத்து மேல் கவனம் சொன்னாங்க இல்லையா? நம்ம மூச்சோட நம்ம மனம் இருக்கும்போது மனம் கூட அந்த கடவுளா மாறிடுவாங்க. பாருங்க, நான் அதிதான் செஞ்சிட்டு இருக்கேன். தியானத்துக்கு மேலா நானு பத்ரிஜி சொன்ன விஷயங்கள் கடைபிடிச்சிட்டு இந்த நிலை நிலைக்கு உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம மூச்சு கூட இருக்கும்போது நம்ம மனத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கும். நான் அதுக்குதான் மூச்சு மேல கவனம்னு சொல்லுவாங்க பத்ரிஜி. ஒவ்வொரு மூச்சையும் நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள்கிட்ட போயிட்டு வரும். அப்ப நம்ம மூச்சு கனம், நமக்குள்ள ஜீவனும் தெய்வமும் ரெண்டும் இருக்குல்ல, அந்த தெய்வம் கிட்ட போகும் இந்த மூச்சு. அப்ப நம்ம மனம் தானா மாறிடுவாங்க. அந்த மனத்தை நம்ம கவனிச்சா நெகட்டிவ் பக்கம் போகாம பாசிட்டிவ் பக்கம் இருக்கும். இதுதான் நானு கடைபிடிச்சிட்டேன். இப்ப நிறைய மாற்றங்கள். நிஜமா எங்களுடைய கணவர் இப்ப 8 months ஆயிடுச்சு பாடி வெக்கெட் பண்ணாரு. ஆனாலும் என் கூட தான் இருக்காங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே ஞானம் கொடுப்பாங்க. பாருங்க, அவர் பாடி வெக்கெட் பண்ண பிறகு அவரும் ஆன்மாவா மாறிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம அந்த நிலையில இருக்கும்போது அந்த ஞானம் எல்லாமே நமக்கு சேரும். இல்லை, நம்ம இந்த மனம் கெடுதல் பக்கம் போனா மாயா மிருகம், பாசிட்டிவ் பக்கம் போனா
மனமே முக்தி மார்க்கத்துக்கு கூட்டிட்டு போவோங்க. அதனால நீங்க எப்பவுமே மனத்தை பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம மனம் போகுது, என்ன நம்ம மனம் யோசி யோசிச்சுட்டு இருக்காங்க, அது நீங்க கவனியுங்க. எப்பவுமே நீங்க செய்ய வேண்டியது இதுதான். தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த மாற்றம் நடக்கும். மனத்தை கவனிச்சிடுங்க. அதே மாதிரி பத்ரி சொல்றாரு, தியானம், சாட்சாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். நான் அது கடைபிடிச்சிட்டேன், தியானம் பண்ணிட்டேன். சுவாத்தியாயம் என்றாலே புக்கே இல்ல, நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. எப்பவுமே நம்ம பத்தி நம்ம நம்ம மனம் எப்படி இருக்கு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு, நம்ம என்ன செய்யறோம், நம்ம பத்தி நம்ம தெரிவிக்கும். நம்ம கவனிக்க நம்மளை கவனிக்க, நமக்குள்ள என்ன நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரிய. அதே மாதிரி புக்கு படிக்கும்போது அவ எந்த மாஸ்டர்களோட புக்கு படிக்கிறோமோ நம்மளும் அந்த மாஸ்டர்களாக மாறிடுவாங்க. அந்த எனர்ஜி நமக்கு வந்து சேரும். நம்ம அந்த எனர்ஜி கூட நம்ம இருப்பாங்க. நான் இது சொல்ல வந்தது, தியானத்தோட கடைபிடிக்கிறதுனால, இம்ப்ளிமெண்டேஷன், பத்ரிஜி சொன்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுனால இவ்வளவு தைரியமா உங்ககிட்ட வந்து நான் உட்கார்ந்து பேசுவேன். அதையும் இல்லாம நான் ஒரு வாட்டி பீமவரத்துக்கு போய் அங்க கிளாஸ், தட்டவர்த்தி வீரராகவகாரன்ட்டு மாஸ்டர் இருக்காங்க, அவரோட கிளாஸ்ல நான் கேட்டேன், இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை ஜென்மங்கள் நம்ம எப்பவுமே இன்னொருத்தர் மீதா, இது கடவுள் மீதுன்ட்டு நம்ம கும்பிட்டே இருப்பாங்க. உங்களை நீங்க நம்ப மாட்டீங்களா? நீங்க நேசியுங்க, நம்புங்கன்ட்டு சொல்லிட்டு ஆத்மாராதனை செய்யுங்கன்ட்டு அவர் சொன்னார். அது அந்த ஞானம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் இப்ப விக்கிரகாராதனை இல்ல, ஆன்மாராதனை தான் டெய்லி செய்வேன். அதை கடைபிடிச்சிட்டேன். இதெல்லாமே தியானத்தினாலதான் தைரியமா சொல்றதுக்கு நமக்கு வாய் திறந்து சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்புவாங்களா? பூஜை இல்லைன்னா என்ன நடக்குமோ பயம். இந்த பயத்தினாலதானே நம்ம வெளியே வரமாட்டோம். அதுதான் முதல்ல தியானத்தினால நம்ம அந்த பயத்துல இருந்து வெளியே வருவோம். கண்டிப்பா நீங்க விடாம தியானம் செய்யுங்க, சுவாத்தியாயம் செய்யுங்க, சஜ்ஜன சாங்கச்சம் செய்யுங்க. சஜ்ஜன சாங்கச்சம் பண்ணா நம்ம சுத்தி இருக்கிற மாஸ்டர்களோட அனுபவங்கள் நம்ம கேட்பாங்க. திருப்பி நம்மளும் நம்ம என்ன அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் பெருகும். பத்ரிஜி சொன்ன மாதிரி அதுதான் நான் கடைபிடிச்சிட்டேன். எது இருந்தாலும் பாருங்க, நம்ம ஷேர் பண்ண சொல்றேன். ஒரு பழம் 4 பேருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டா 4 பேரு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, எப்படி இருக்கேன்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒளிஞ்சு வச்சா அது திருப்பி நம்மவே சாப்பிடனா அது இல்ல, அது கெட்டி போகும். அதெல்லாம் அப்படியே மறந்துட்டோம்னா கெட்டி போகும் இல்லையா? அதே நீங்க ஷேர் பண்ணா இந்த இந்த மாதிரி எவ்வளவு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி நீங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஞானம் கொடுக்கப்படும். அதுதான் பத்ரிஜி எனக்கு புக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இந்த அம்மாவுக்கு கொடுத்தா எல்லார்கிட்ட கொடுத்துட்டு படிக்க வைக்கிறாங்கன்ட்டு அதுக்குதானே எனக்கு புக்கு வந்துச்சு. அதனாலதானே எனக்கு புக்கு வந்துச்சு. அதே மாதிரி நீங்க கடைபிடிங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் ஞானம் கொடுக்கப்படும். ஞானமே இல்ல, எத்தனையோ கொடுக்கப்படும். தியானத்தினால நிறைய நாங்க எவ்வளவு அவரு பாடி வெக்கெட் பண்ணாலும் இந்த
நில நிலையில இருந்து உங்ககிட்ட பேசுறோம்னா அந்த ஞானத்தினால தானே இது எல்லாமே நடந்தது. இன்னொரு விஷயம் சொல்றேன். நானு இது இப்ப ஒரு ஜூன் ஜூன் జూలైలో ஜூன் 30ஆம் தேதி நானு இமயமலைக்கு பாபாஜி கேவ்ஸ்க்கு போயிட்டு வந்தேன். பாருங்க, இது நான் நினைக்கவே இல்லை. பாபாஜி பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. பாபாஜி பத்தி தெரியாது. நான் நினைக்கவே இல்லை. ஒரு துளி கூட எனக்கு பாபாஜி பத்தி தெரியாது. போகணும்ட்டு தாட் ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த இந்த இது நடந்தது பாருங்க. பாபாஜி என் மேல கிருபா காட்டினாரு. என்னை அவர்கிட்ட வர சொன்னாரு. எப்படி நடந்ததோ அந்த அனுபவம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் வந்து எங்க பையன் வந்து நீ பாபாஜி கேவ்ஸ்க்கு போறீங்களான்னு திடீர்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு அவர் பத்தி தெரியாது. அந்த மலை, அது இமயமலைக்கு போகணும், மலை ஏறணும், எனக்கு இடுப்பு வலி இருக்கு, அது அவர்கிட்ட சொல்லல. எங்க பையன்கிட்ட எதுவுமே நான் நெகட்டிவா பேசக்கூடாது, பிரசன்ட்ல பேசணும். அந்த மாதிரி அவரு அந்த பையனுக்கிட்ட நான் இருக்கணும். அதனால அவர்கிட்ட நானு இடுப்பு வலின்னு சொல்லல. இடுப்பு வலியா இருக்கு, நான் ஏற முடியாதுன்ட்டு நானும் நான் நான் போமாட்டேன்னு சொன்னான் பையன்கிட்ட. பையன் வந்து ஜானா உம் ஈவெண்ட்டுக்காக, பைமா ஈவெண்ட்டுக்காக பಳ್ಳாரி போயிருக்காங்க. அப்ப நானும் மௌனம் இருந்தேன். அப்ப 7 நாள் மௌனம் இருக்கும்போது 6வது நாள் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு என்ன நடந்ததுன்னா, என்ன அறியாமலே யூடியூப்ல భార్గవ రెడ్డి అంటూ ஒருத்தரு உம் பாபாஜி கிட்ட பேசினாரு. பாபாஜி பத்தி பேசினாரு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே, பாபாஜி பத்தி அதுதான் நான் கேட்டது. அப்ப அந்த அந்த யூடியூப்ல அந்த பார்கவ ரெட்டி என்ன சொன்னாரு தெரியுமா? பாபாஜி நமக்குள்ள குண்டலினி ரூபంలో இருக்காங்க. அந்த குண்டலினி ஆக்டிவேஷன் என்றாலே பாபாஜியோட சக்தி நமக்கு ஏறிச்சு. அந்த அந்த மாதிரி சொன்னாங்க. அது 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 எப்படின்னா, சிவன் காலத்திலோ நாகராஜ பாபாஜி అంటూ சொன்னாரு. அப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சிவன் கழுத்துல இருக்காரு இல்லையா நாகராஜர், அவர்தான் பாபாஜி அன்ட்டு சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு அது வந்து ஒரு 1/2 இருக்கும் அந்த வீடியோ. அது எல்லாமே கேட்ட பிறகு இது என்னமோ விஷயம் நடக்குதே என்று எனக்குள்ள கவனிச்சுட்டே வந்தேன். அந்த 1/2 அந்த வீடியோ கேட்டான். அதுக்கப்புறம் வந்து அதே நாள் நந்த பிரசாத் அன்ட்டு ஆந்திராக்காரங்க, அவரோட பாபாஜி கேவ்ஸோட அனுபவங்கள் அனுபவங்கள் கேட்டேன் நான். ஆஹ் అదే నాడు நம்ம మేడం பத்ரி மேடம், ஸ்வர்ணமாலா பத்ரி గారి புக்கு படிச்சுட்டேன். ஸ்வர்ணாமிர்தம் என்ற புக்கு. அந்த புக்ல மேடம் கூட அந்த பாபாஜி கேவுக்கு போன அனுபவம் அதெல்லாமே படிச்சுட்டேன். ஒரே நாள் நடந்தது. இது இது நடந்த பிறகு நான் நினைச்சேன், இது ஒரே நாள் எனக்கு தெரிய வைக்கிறாங்க. அப்ப நான் அங்க அந்த இடத்துக்கு போகணும் என்று இருக்கு அன்ட்டு நான் நிர்ணயிச்சிட்டேன். போறேன் அன்ட்டு நிர்ணயிச்சிட்டேன். எங்க பையன் பல்லாரி நிந்தி வந்த உடனே நான் பாபாஜி கேவுக்கு போறேன் அன்ட்டு சொன்னான். அவரு என்ன நடந்துச்சு அன்ட்டு அவர் கேட்டாரு. என்னமோ தெரியாது, எனக்கு போகணும் இருக்குன்ட்டு சொன்ன உடனே அவரு பாருங்க, அவர் ஃப்ரெண்டோட அம்மா போறாங்க. அந்த அம்மா எப்பவுமே பாபாஜியோட மெசேஜ், அந்த அம்மா 6 7 வருஷமா பாபாஜி கிட்ட போகணும்ன்ட்டு இருக்கு. ஆனா போக முடியல. அவரோட ஃப்ரெண்டு விஸ்வநாதன்ட்டு, யஷ்வந்த் விஸ்வநாத் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். விஸ்வநாதன்ட்டு அவங்க அவங்க அம்மா சந்திராபாய், அந்த அம்மா நானும் 2 பேர் தான் போனது. பாருங்க எவ்வளவு அற்புதமா நடந்துச்சுன்னா, அவ்வளவு அழகா பாபாஜி இப்படி கூட்டிட்டு போய் திருப்பி இப்படி கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டாங்க.
பாருங்க, அந்த அம்மா 6-7 வருஷமா நினைக்கிறாங்க, ஆனா போக முடியல. எதுக்காக? பாபாஜி என்னை ரெடி பண்ணல. அதுக்காக அந்த 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 போற வாய்ப்பு கிடைக்கல. நான் ரெடி ஆன பிறகு பாபாஜி அந்த அம்மா என் கூட சேர்ந்துட்டு 2 பேரும் போயிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நானு 6-7 வருஷமா நினைச்சிட்டே இருக்கம்மா, ஆனா போக முடியல. நீ வந்த பிறகு இவ்வளவு அழகா 2 பேரும் எப்படி போனாம் தெரியுமா? ஒரு சின்ன பசங்கள் ஓடி ஓடி போன மாதிரி பாபாஜி கிட்ட போயிட்டோம். எங்களுக்கு ஒரு குரூப் கிடைச்சது. ஆனா அந்த குரூப் அந்த வேன் ஃபுல் ஆயிடுச்சு. எங்களுக்கு 2 பேருக்கு தனியா ஒரு காரு. பாருங்க, அந்த கார் பார்த்தா அந்த அந்த கார் பார்த்தா டஸ்டா இருக்கு. ஆனா அந்த அம்மா நல்லா இருக்கா, நல்லா இருக்கு இந்த காருன்ட்டு சொல்லுவாங்க பசங்கள் கிட்ட. நாங்க போற வழியில எல்லாமே எங்க பசங்களும் அந்த பார்கவ ரெட்டி போன் பண்ணி போன் பண்ணி எப்படி இருக்காங்க உங்களுக்கு இந்த பிரயாணம், இந்த அஹ், ஹம், போற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்காங்கன்ட்டு சொன்னாங்க. எங்க பையன்கிட்ட நான் காரு நல்லா இல்லையடா நான் சொன்னேன். அப்ப காரு அது சின்னதா பெருசான்ட்டு கேட்டாங்க. சின்னது. அப்ப நீ கண்ணை மூடிட்டு போலாம், அவர் நல்லா உங்களை கூட்டிட்டு போய் மேல மலை மேல அனுப்புவாங்கன்ட்டு சொன்னாங்க. நிஜமாவே ஓ, ஹிந்தி மியூசிக் வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா எங்களை கூட்டிட்டு போனார் தெரியுமா? நான் அங்க போறதுக்கு மத்தியானம் 2:30க்கு கிளம்பினோம் டெல்லியில இருந்து. அங்க போய் சேர்றதுக்கு 1:30 நைட் 1:30 ஆயிடுச்சு. அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு எந்த இதையும் டென்ஷன் எதுவுமே இல்லை. பாருங்க, 2 பேரும் நைட்ல யாருமே இல்லாம நான் அப்ப எனக்கு தோணுச்சு, நீயா வராங்க, அவரும் உங்களை வர வைக்கிறாங்க பாபாஜி. அது எங்களுக்கு தோணுச்சு. அந்த அந்த நினைப்பு வந்த உடனே ரொம்ப எனர்ஜி போறது. நார்மலா 2 பேரும் லேடிஸு அந்த நேரத்துல போறது எனக்கு பழக்கமே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு அது அப்படி நடந்துச்சு. ஒரே ஒரு அங்கே எத்தனையோ இருக்கு. ஆனா டைம் நான் சொல்ல வந்தா டைம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். அங்க போய் உட்கார்ந்த பிறகு 1.25 நேரம் உட்கார்ந்தா கூட 5 நிமிஷம் உட்கார்ற மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது தெரியுமா? போகும்போது அந்த மலை ஏறும்போது அந்த பார்கவ ரெட்டி எவ்வளவு அழகா எங்களை அந்த மலை மேல கூட்டிட்டு போனார் தெரியுமா? அங்க ஜான யக்னம் நடந்துச்சு. ஜூலைல 3 நாள் நடந்துச்சு. பாருங்க, எத்தனை நிஜமா அது அற்புதமா நடந்தது. அது திருப்பி வரும்போது நான் நான் சொன்னேன், நீ ஏன் அதுக்குள்ளவே எங்களை ஓகே சொல்லிட்டு எழுப்பிட்டீங்க. இல்லம்மா, பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆனா கீழே போய் யோகதா சத்சங்கு அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு, அதுல கூட உட்கார்ந்து தியானம் பண்ணலாமான்ட்டு அவர் கீழே கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்தப்போ அதையும் இல்லாம அப்ப அந்த பாபாஜி குகை அந்த தெருல ஜில்லுன்னு இருக்கு, தண்ணி வருது, உட்கார்றதுக்கு கஷ்டமா இருக்கு, கீழே போய் உட்காரலாம்னு சொன்னாரு. அது கீழே உட்கார்ந்த பிறகு 1 மணி நேரம் தியானம் பண்ணா அப்படியே இருக்கு. ஆனா அப்ப என்ன நடந்தது, நம்ம மழை வர மாதிரி தட 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 தடா மழை வந்த மாதிரி எனக்கு சவுண்ட் வந்துச்சு. ஓ, அதுக்கப்புறம் இந்த தேனட்டிகான் அங்க தெலுங்குல அது எங்க காதுல குயின்னு கத்துட்டே இருப்பாங்க. ஓ, இது போதுமான்ட்டு கண்ணு திறந்துட்டா. மழை வருது, எப்படி நம்ம போறதுன்ட்டு நினைச்சிட்டு பார்த்தா மழை இல்ல, சும்மா தூறல் தான் வந்துச்சு. பாருங்க, போதும் எனக்கும் அந்த எனர்ஜி அப்படி தோணுச்சு. அதே மாதிரி பார்கவ ரெட்டி கூட சொன்னாரு,
3 நாளைக்கு தியான யக்னத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்க அவர் கூட்டமா வராதீங்க. உங்களுக்கு பாபாஜி நிறைய எனர்ஜி கொடுத்துட்டாரு. நீங்க வந்து கீழே நம்ம பிரமிட் ஸ்ட்ரக்சர் போட போறோம். அந்த பிரமிட்ல உட்கார்ந்தாவே போதும் என்று சொன்னார். சரின்னு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது மழை வந்துச்சு. அப்பா நாங்க நினைச்சிட்டோம் நம்ம கிட்ட குடமும் இல்ல, ஒரு கவரும் இல்ல, பரவாயில்ல என்ஜாய் என்ஜாய் பண்ணலாமன்ட்டு நடந்துட்டோம். பாருங்க, எங்க 3 பேர் மேல தண்ணியே மழையே வரல. சுத்தி மழை இருக்கு. எப்படி நடந்துருச்சு நிஜமா? அது ஒரு மிராக்கிள். யாருமே நம்ப மாட்டோம். அது எப்படி இருந்து தெரியுமா? ஒரு வீட்டுல இருந்து வெளிய மழை பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்க 3 பேரும் தியான அனுபவங்கள் சொல்லிட்டே ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டே கீழே வந்துட்டோம். பாருங்க, கீழே வந்த உடனே ரெடியா எங்களுக்கு வெஹிக்கிள் ரூமுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி அதே மாதிரி அந்த 3 நாள் ப்ரோக்ராமுக்கும் நாங்க முதல்ல காலு வச்சோம் அந்த சத்திரத்துல. நாங்க நம்ம நம்ம வர நம்ம போறது பாபாஜி கேவுக்கே நெஞ்சிட்டு வந்தோம். நம்ம வேலை முடிஞ்சிச்சு கம்முன்னு இருந்தோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க தான் முதல் வந்து அங்க ஜான யக்னத்துல இருக்கணும் சொன்னாங்க. பாருங்க, எவ்வளவு நாங்க நினைக்கவே இல்லை அந்த ஜான யக்னத்துக்கு போறதுக்கு. ஆனா அந்த சத்திரத்துல உம் எல்லாரோட முன்னனாலே உம் கால் நாங்க அங்க 2 பேரும் போய் இருந்தோம். மறுநாள் தான் ஜானம் ஸ்டார்ட், யக்னம் ஸ்டார்ட். இந்த நாங்க அப்ப நினைச்சோம், இந்த வேலை கூட நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டி இருக்கு, அதனால நம்ம இங்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்குன்ட்டு நினைச்சிட்டு அந்த ஜான யக்ன ஃபுல் 3 நாளும் நாங்க அங்கே இருந்தோம். ஆனா ரூமுக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம். 2வது நாள் வந்து அங்கே பிரமிட் ஸ்ட்ரக்சர் போட்டாங்க. பிரமிட் ஸ்ட்ரக்சர் போட்டாங்க. அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் போட்ட நாள் வந்து சுத்தி நிறைய குளிர், அந்த என்ன மஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஐஸ் மாதிரி இருக்கு. ஆனா நம்ம உட்கார்ந்த இடத்துல எதுவுமே இல்லை. 250 மெம்பர்ஸ் வந்தாங்க. யாருமே அசையல, ஒரு ஸ்வெட்டர் கூட போடல. பாருங்க இயற்கை எப்படி நமக்கு நன்மை செய்யறது பாருங்க. அந்த பாபாஜியோட கிருபை, நமக்கு பத்ரிஜியோட கிருபை, இது எல்லாரும் பூமி மேல மாற்றம் நடக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க எல்லா மாஸ்டர்கள். பாருங்க, நாங்க அந்த இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். அந்த ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு 2 நாள் முன்னவே நாங்க வந்து அங்க 8 நாள் இருந்தோம். அங்கே இன்னும் ஸ்டெப்ஸ் போடல. அந்த மலை மேல நான் கீழே 2 3 கல் இருந்தது, மேல 2 3 கல்லு தான் இருந்தது. ஆனா நான் அந்த அந்த கல்லு மேல ஏறும்போது நான் ஏற முடியுமான்ட்டு முடியாது சொல்றாங்க. ஆனா இல்ல, நான் போய் அந்த பிரமிடு வரப்போற பிரமிடு ஸ்ட்ரக்சர் இடத்துல நான் போய் தியானம் பண்ணணும்னு நினைச்சான்ப்பா. அவ்வளவுதான், ஒருத்தர் வந்து என்னை கை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி அங்க வச்சாங்க. பாருங்க, மிடில்ல கல்லு இல்ல, மண்ணோட ஸ்டெப்ஸ். நான் ஏற முடியாது. ஆனா அந்த கை எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணத பாருங்க. பாபாஜியோட கையே நினைக்கிறேன், நான் நினைச்சிட்டேன். அவ்வளவுதான். அந்த ஒரு ஒரு 8 படிக்கட்டு இருக்கும் மண்ணுல, அதுல ஏறி அதுக்கப்புறம் அந்த 3 கல்லுக்கு நீங்க கை விடுங்க, நான் ஏறுவேன்ட்டு ஏறிட்டேன். பாருங்க, அங்கே போய் ஒரு 10 15 நிமிஷம் தான் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணது. சுத்தி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அங்கே பிரமிடு வந்தா எவ்வளவு தூரம் தெரியுமோ அப்படி இருந்தது, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பிரமிடு ஸ்ட்ரக்சர் போட்டப்போ தியானம் பண்ணா அப்படி இருந்தது. அதே மாதிரி பாபாஜி கேவில பண்ணா எப்படி இருக்கோ இந்த பிரமிட்லயும் அப்படி இருந்தது.
சுத்தி நேச்சரும் இப்படி இருந்தது. எப்ப அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணி கீழே வந்துட்டோமோ, எதுவுமே இல்லை அங்கே. பாருங்க, இது எல்லாமே அற்புதங்கள் தானே. 3 நாள் 3 நாள் எல்லாமே அந்த சேர்ஸு, அந்த பொருள் எல்லாமே எங்க எங்கே அனுப்பு எல்லாம் அனுப்பின பிறகு நாங்க வெளியே வந்தோம். அ- நாங்க எந்த வேலை செய்யல அங்க. கம்முன்னு உட்கார்ந்தோம், தியான அனுபவங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அது தவிர எந்த வேலை செய்யல. அந்த 3 நாள் அந்த ப்ரோக்ராம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நாள் இந்த வேலைகள் எல்லாமே பசங்கள் செய்யறாங்க. நாங்க வந்து ஒருத்தர் தனுஜ் என்ற பையன்கிட்ட இந்த ஷேரிங் தியான அனுபவங்கள் ஷேர் பண்ணிட்டே வந்துட்டுறோம். பாருங்க, அங்க முதல் நாள் வந்து ரேலி நடந்தது. ரேலி கூட எவ்வளவு அற்புதமா இருந்து தெரியுமா. மழை வருது, மழை வந்தா நமக்கு அந்த நேரத்துக்கு நேச்சர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்களோ தெரியுமா. நிஜமாவே அற்புதம். இது எல்லாமே அற்புதம். இது எல்லாமே தியானத்தினால எனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்பு. அதுதான் இன்னும் பாபாஜி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நிறைய இருக்கு. ஆனா வாழ்க்கையில கூட நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த வாய்ப்பு இது எல்லாமே ஷேர் பண்றதுக்கு நீங்க கொடுத்த இந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு மாஸ்டர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நன்றி. நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ சாரதா மேடம் அவர்களே, மிக சிறப்பாக உரையாற்றினீர்கள். டைம் போனதே தெரியல, அவ்வளோ அருமையா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது மேடம். மேடம், சாட் பாக்ஸ்ல வந்து மாஸ்டர் திரு சுப்பிரமணியம் பார்வகர் ரெட்டி அவருடைய லிங்க் கேட்கிறாரு. நீங்க அப்புறம் எனக்கு கொடுங்க வாட்ஸ்அப்ல, நான் சாருக்கு அனுப்புறேன். அடுத்தது மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து தேங்க்யூ ஸோ மச்ன்னு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. மேடம், நீங்க பேசுனதை பத்தி ஒரு சிறிய ரீகேப் கொடுக்குறேன் மேடம். நல்லா சொன்னீங்க மேடம், பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நீங்க நீங்க சொன்னதை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மேடம். நீங்க சொன்னதை பத்தி ஒரு கருத்து வந்து சிம்பிளா சொல்றேன். நீங்க லைன்ல இருங்க மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நண்பர்களே, இன்று மாஸ்டர் திருமதி ஸ்ரீ சாரதா மேடம் அவர்கள் தன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பத்தி சொன்னாங்க. ஆரம்பிக்கும் போது பிரமிடு கட்டி பத்திரிஜியோட அட்வைஸ் படி தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தை கடைபிடிக்கணும் என்று சொன்னார்கள். அடுத்தது எதையும் வந்து பகிர்ந்தாதால் வளரும், வைத்தால் கெட்டு போயிடும் என்று ஆரம்பித்தார்கள். ஸோ அதனால நம்ம மனதை கவனிக்க வேண்டும். நெகட்டிவா இருந்தா மாயா மிருகம் ஏற்படும், பாசிட்டிவா இருந்தா முக்தி மார்க்கம் ஏற்படும். பத்திரிஜி வந்து தன்னுடன் எப்பொழுதுமே அஃபெக்ஷனோட இருந்தாரு என்று சொன்னார்கள். அதனால் வந்து எல்லோரிடமும் வந்து இவங்க வந்து 10 வருடங்களுக்கு மேல வந்து அந்த நெகட்டிவ்லாம் அவாய்ட் பண்ணி பாசிட்டிவா இருந்தாங்க. அதனால ஒரு நெகட்டிவ் அவாய்ட் பண்ணா 3 டைம்ஸ் வந்து பாசிட்டிவா வளரும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல சேத்தவனம் தியானத்துல இருக்கும்போது அவங்க வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா டேர்ன் பண்ணதை பத்தி சொன்னாங்க. நாம் ஒரு திவ்ய சொரூபம் என்று எடுத்துரைத்தார்கள். கிருஷ்ணராஜ இந்த இடத்துல வந்து சீதாயானம் புக்கை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயா புக்கு கிடைச்சது. மேலும் அவங்க பத்திரிஜியின் 18 பிரின்சிபிள்ஸை வந்து கடைபிடித்தாங்க என்று சொன்னார்கள். இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்க வாங்க வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து லைப்ரரியே கிரியேட் பண்ணாங்க. அவங்க ட்ரெஸ் புடவைகளோட லைப்ரரியும் கிரியேட் பண்ணாங்க. இந்த சீதாயானம் புக்ல வந்து எப்படி சொல்லப்பட்டது, சீதா சேஞ்சு ராவணாஸ் மைண்டு என்று சொல்ல பத்தி சொன்னாங்க. பத்ரிஜியுடன் இவங்க தொடர்பு ஏற்பட்டு பத்ரிஜி வந்து இவங்களை வந்து ஒரு தன்னுடைய மகளாக பாவித்து பேசினாங்க. அதை கேட்டு இவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து 3 நாட்கள் அழுதார்கள் என்று சொன்னார்கள். இதை கேள்விப்பட்டவொடனே பத்ரிஜி வந்து நீங்க நெகட்டிவ் எடுத்துருங்க என்று சொன்னார்கள். மேற்கொண்டு இவர்கள் வந்து மனதை கவனியுங்கள், அதனால் வந்து இந்த நம்ம ஆனாபான சதிப்படி பிரீத் இன்னு பிரீத் இட்டு சுவாசத்தை பிரீத் அவுட்டு அதை கவனித்து சுவாசத்தை கவனிக்க வேண்டும். அதனால் வந்து மனம் வந்து கடவுளாக மாறும் என்று சொன்னார்கள். மனம் மாற்றம் நடக்கும், மூச்சின் மேல் கவனம் வைத்தால் மனம் மாற்றம் நடக்கும் என்று சொன்னார்கள். ஸோ மனதை கவனித்தால் நம்ம வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா நிச்சயமா மாறுவோம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஆத்மாவுக்கு நம்ம மாறுதல் ஏற்படும் என்று சொன்னார்கள். இவர்களுடைய கணவர் வந்து 8 மாத
மாதங்களுக்கு முன்பு தவறிவிட்டார்கள். ஆனாலும் அவர் வந்து ஒரு ஆத்மாவாக மாறியுள்ளார் என்று நினைத்து கொண்டு இவர்கள் அதை நினைத்தார்கள் என்று சொன்னார்கள். ஸோ அதனால் வந்து மனம் வந்து பாசிட்டிவா இருந்தா முக்தி மார்க்கம், மனம் வந்து நெகட்டிவா இருந்தா மாயா மிருகம் என்று சொன்னார்கள். ஸோ அவர்கள் பத்திரிஜி சொன்னபடி தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியத்தை பின்பற்றி வருகிறார்கள். ஸோ நம்ம பற்றி அறிய நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும். அதனால் நமக்கு நல்ல சக்திகள் வரும், அந்த எனர்ஜி வரும். அந்த மாஸ்டர்ஸ் நம்ம இந்த புத்தகங்கள் யார் எழுதுனாங்களோ அந்த குருஸ் அந்த மாஸ்டர்ஸுடைய கான்சியஸ்னஸ்க்கு நம்ம போய் நாமளும் மாறுவோம் என்று சொன்னார்கள். அடுத்தது பீமாவரம் என்ற இடத்தில் பகவத் கீதம் பேசும்போது வீரராகவ கிளாஸஸ் அதை ஃபாலோ பண்ணி அதில் கற்றுக்கிறது உன்னை நண்பு ஆன்ம ரகசியத்தை கண்டு தெரிந்து கொண்டார்கள். அதிலிருந்து வந்து ஆன்ம ஆராதனை செய்கிறார்கள், விக்கிர ஆராதனை செய்வதில்லை. இதெல்லாம் வந்து தியானத்தினால் தான் வந்தது என்று சொன்னார்கள். நாம் அவர்கள் வந்து பயத்திலிருந்து எப்படி வெளிவந்தது என்று சொன்னார்கள். மேலும் உதாரணமாக நாம் ஒரு பழங்கள் வைத்துள்ளோம், அதை 4 பேரிடம் கொடுக்க கொடுக்க நமக்கு அந்த சந்தோஷம் வந்து அது நமக்கு வந்து அற்புதமாக நடக்கும். அதனால் வந்து அந்த ஞானத்தையும் நாம் அடுத்தவர்களிடம் ஷேர் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இவ்வாறாக அவர்கள் தியானத்தை மேற்கொண்டது பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக 30/6/2025 வந்து பாபாஜி கேவ்ஸுக்கு இமயமலை சென்றதை பற்றி சொன்னார்கள். அவர்களுடைய மகன் திரு யஷ்வந்த், அவர்களுடைய ஃப்ரெண்டு திரு விஸ்வநாத் மூலியமாக அவர்களுடைய அம்மா சந்திரா மேடம் அவர்கள் மூலியமாக அவர்களும் சேர்ந்து பாபாஜி கேவுக்கு போன அனுபவங்களை பற்றி மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். அதில் சொல்லும்போது தன்னுடைய மகன் வந்து பெல்லாரிக்கு சென்று வந்து பைமா ஈவெண்ட்டுக்கு சென்று வந்து இவர்கள் 7 நாள் மௌனம் இருக்கும்போது 6வது நாள் வந்து மாதவ் ரெட்டி தன்னுடன் பேசி பாபாஜிக்கு கேவுக்கு போவதற்கு ஊந்துதலாக இருந்தார்கள். அதனால் பாபாஜி வந்து குண்டலியுடன் இருந்தார்கள். நம்மிடம் பாபாஜி அவர்கள் குண்டலினி வடிவில் இருக்கிறார்கள். அந்த குண்டலினி ஆக்டிவேட் செய்தால் பாபாஜி வந்து நம்முடன் இருப்பார் என்று சொன்னார்கள். அதாவது சிவன் கழுத்தில் உள்ளவர் தான் நாகராஜ். அதான் மேடம், அந்த மாதிரி பாபாஜி பேரே நாகராஜ் தான் மேடம், இயற் பேரே. அவர்கள் பிறந்தவர் வந்து பரங்கிப்பேட்டை, பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர். அவருடைய இயற்பெயரே நாகராஜ் தான். எஸ் மேடம், ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். நந்த பிரசாத் அவர்கள் பாலாஜி அந்த பார்கவ ரெட்டி கூட அதே சொன்னாரு. தமிழ்நாட்டுல பிறந்தார் அவரு, அவர் பேரு நாகராஜர். அவர் கூட அதே மாதிரி அந்த புக்ல எழுதினது சொன்னார் அவரு. எஸ் மேடம், எஸ் மேடம். ஸோ இவராக அவர்கள் வந்து நந்த பிரசாத் கூட பாபாஜி ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொன்னார்கள். மேலும் அவர்கள் நமது குருஜி திருமதி சொர்ணமாலா எழுதிய புக்காக சொர்ணமாதம் புக்கு பற்றி படித்து அதிலிருந்தும் அவர்கள் இந்த பாபாஜி கேவ்ஸுக்கு போவதற்கு ஊந்துதலாக இருந்தார்கள். அவர்களுடன் வந்தவர்கள் 6-7 வருடங்களாக அந்த பாபாஜி கேவ்ஸுக்கு போவதற்கு ட்ரை பண்ணி, ஆனால் இவர்களோட போகும்போது தான் அந்த அனுபவம் ஏற்பட்டது. பாபாஜி கேவ்ஸ் போறதுக்கு எல்லோரும் ஒரு வண்டியில் போகும்போது இவர்கள் இருவர் மட்டும் தனியாக காரில் சென்றார்கள். இவர்கள் பாபாஜி கேவ்ஸ் இமாலயாஸ் போகும்போது திரு மாதவ ரெட்டி மாஸ்டர் அவர்கள் இவர்களை ஃபாலோ செய்தார்கள். டெல்லியிலிருந்து பார்கவ ரெட்டி. எஸ் மேடம், டெல்லியிலிருந்து சென்றடைவதற்கு 12 மணி நேரங்கள் ஆயிற்று என்று சொன்னார்கள். அந்த பாபாஜி கேவ்ஸில் வந்து அவர்கள் 1.25 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது 5 நிமிடத்துக்கு சமமாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த ஜூலை மாதத்தில் 3 நாட்கள் தியானம் இயக்கம் பங்கு பெற்று அந்த பாபாஜியின் அவருடன் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். பார்கவ ரெட்டி அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு மிகச்சிறந்த முறையில் அந்த பாபாஜி கேவ்ஸுக்கு சென்று வந்ததை பற்றி சொன்னார்கள். இவ்வாறாக சொல்லி அந்த வெஜிடேரியன் ராலிஸை பங்கு கொண்டதை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். ஸோ இறுதியாக வந்து தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் மேற்கொண்டு நாம் வந்து தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். மேலும் அவர்கள் சொல்லும்போது பாபாஜி எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய ஒரு ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். மேடம், நான் உங்களை கேட்டுக்கிறது இன்னும் ஒரு முறை அடுத்த மாதம் வந்து இந்த பாபாஜி எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி பேசணும் மேடம். அடுத்த மாதம் ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை வந்து நீங்க பேசுங்க சார். பாபாஜியோட மெசேஜ் அவ்வளவு இப்ப சொன்னாங்க இல்லையா, பரவாயில்ல.
பாபாஜியோட மெசேஜ் என்னன்னா, எல்லாரும் வரலாம் அங்கே. எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா, காசு ஜாஸ்தி இல்லை, மலை ஏற முடியுமா, நம்மளால ஏற முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா. எல்லாரும் முடியும் வர. அங்கே நம்ம பிரமிட் சொசைட்டி இருக்கு, அந்த பிரமிட் ஆசிரமம் இருக்கு. அங்கே இருந்து சாப்பாடு நம்மளே செஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம். மலை மேல போலாம், தியான பிரச்சாரம் பண்ணலாம். அங்கே பிரமிட் கூட இருக்கு. நம்ம முடியாத ஆளு அந்த பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணி ஏற முடியும். எல்லாமே இருக்கு, வசதிகள் எல்லாமே இருக்கு. பாபாஜி என்ன சொன்னார் தெரியுமா, நான் உங்களை வர வைக்கல, நீ இது எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்ட்டு சொன்னாரு. எஸ் மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம். நீங்க அந்த பாபாஜி கேவ்ஸ் அட்ரஸையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. போன் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன். நானும் எல்லாரும் கொடுத்தேன். எஸ் மேடம். மேடம், நான் இறுதியாக நிகழ்ச்சி நிறைவுக்கு வரேன் மேடம். இன்று நம்மிடம் மிக சிறந்த முறையில் தெலுங்கு தமிழ் இரண்டுத்திலுமே மிகச்சிறந்த முறையில் அவர்கள் பேசுகிறார்கள். தமிழில் மிக சிறப்பாக பேசினார்கள், மிக அற்புதமாக இருந்தது. ஒரு நிமிஷம் மேடம், நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு செல்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் செய்யுங்கள். இந்த மகவதார் அறக்கட்டளையின் தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ்ல நீங்க அந்த வாட்ஸ்அப் லிங்கை இன்னும் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அடுத்ததாக 26/10/2025 நாளை காலை 4 மணி முதல் 7 மணி வரை 3 மணி நேரத்துக்கு வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், உலக ஆரோக்கிய தியான கூட்டம் நடைபெறும். அதற்கு பெரிய லிங்க் அனுப்புவார்கள் வாட்ஸ்அப்பில். எல்லோரும் அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் மட்டும் இருக்கும். மற்றும் 27/10/25 இந்த பேட்ச் 7-இன் இறுதி நாள், க்ளோசிங் ஆஃப் ப்ரோக்ராம் அன்று சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் கிண்டியிலிருந்து பேச உள்ளார்கள். அதுவும் இல்லாமல் நமது குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் சார் அவர்களும் சீனியர் மாஸ்டர் திரு சுனிதா மேடம் வேலூர்ல இருந்து பேசுவார்கள். நமது குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் சார் பெங்களூர்ல இருந்து பேசுவார். அனைவரும் அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் மிகச்சிறந்த முறையில் உரையாற்றிய இந்த ஒரு ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டது, மாறுதல் ஏற்பட்டது இந்த தியானத்தினால் என்று மிகச்சிறந்த முறையில் மிக தெளிவாக மிக விரிவாக எடுத்துரைத்தார்கள். மிக்க நன்றி மேடம் உங்களுக்கு. மேடம், మన థ్యాంక్స్ అండి, మీకు బాగా చెప్పారు తమిళ్లో, நல்லா சொன்னீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மேடம் மேடம் போதும், அதுதான் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் சொல்லப்பா, அந்த பாபாஜி தான் சொல்ல வச்சாங்க தவிர. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். என்னுடைய நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இறுதியாக இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஐ எம் க்ளோசிங் த செஷன். மேடம், நெக்ஸ்ட் மந்த் ஒரு நாள் பேசுங்க மேடம். அடுத்த மாதம் ஒரு சனிக்கிழமை, நவம்பர் மாசம் அனுபவங்களா? ஏதோ மேடம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் மேடம். நன்றி மேடம். தேங்க்ஸ். பேசுறதே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. போதுவாதி. நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம். தேங்க்ஸ் மேடம். நான் க்ளோஸ் பண்றேன் மேடம். நன்றி. நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். நன்றி நண்பர்கள். நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ்.